எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்த முனை மூடி சூட்டினதுமன்றி, நித்த முனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பார்.
அன்போடு வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் இந்த பிறந்தநாள் விழாவுக்கு தொடக்கமாக நாம் அனைவரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் செய்வேனே பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பாத்திரனை கோத்திரனை என்று ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே அம்மை மறை சுதனை புல்மீது அமிழ்ந்து கழுதவனை புல்மீது அமிழ்ந்து கழுதவனை புல்மீது அமிழ்ந்து கழுதவனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரை நூற்படியின் நிலம் தோற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே கந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை மந்தைய காலந்த மந்தைய கானந்த மாட்சியளித்தோனை வானபரன் என்னும் ஞான குணவானை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் அருமையான அன்பு மகள் ஷைஃபோசா ரோடா அவர்களை அன்போடு வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக சுருக்கமாக கடவுளுடைய வார்த்தையை மகளுக்கு ஆசீர்வாதமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். கடந்த நாளிலே அவர் கடவுளுடைய ஆலயத்திலே கடவுளுடைய திருச்சமூகத்திலே திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய திருமந்தையிலே இணையும்படியான அருளை கடவுள் அவர்களுக்கு தந்திருந்தார். இந்த நாளிலும் அவர் தன்னுடைய முதலாவது பிறந்த நாளை காணும்படியான அருளை கடவுள் அவருக்கு தந்திருக்கின்றார். அவரை ஆண்டவருடைய திருப்பெயர்னால் அன்போடு வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். மகளுக்கு ஆசீர்வாதமாக நம்ம ஒருவருக்கும் கடவுளுடைய வார்த்தையாக பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 28 சங்கீதம் 9 வசனத்தை நான் அருமையான மகளுக்கு ஆசீர்வாதமாக வாக்குத்தத்தமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். திருப்பாடல் 28:9 வசனம். ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும், உமது உரிமை சொத்தானவர்களுக்கு ஆசி வழங்கும், அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும் என்கின்ற வார்த்தையை அருமையான மகளுக்கு ஆசீர்வாதமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். ட்ரைஃபோசா அப்படின்னு ஒரு நேம் வச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன். ஜென்டில் ஃபர்கிவிங் அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள் போடப்பட்டிருந்தது. மற்றொரு பெயர் ரோடா அப்படின்றது இட்ஸ் கிரீக் நேம். திருமறையில் வருகின்ற ஒரு சிறுமியினுடைய பெயரை அவர்களுக்கு வைத்திருக்கிறார்கள் ரோடா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு கிரீக் லாங்குவேஜில் ரோஸ் அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஜென்டில் ரோஸ். அவங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா டார்க் ப்ளூவா பிளாக்கா அது டார்க் ப்ளூ
ப்ளூ ரோஸ் மாதிரி அழகாக இருக்கிறாங்க. அவர்களை நான் உங்களோடு வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த நாளிலும் படிக்க கேட்ட திருமறை பகுதியின் வழியாக ஆண்டவர் அருமையான மகளுக்கு விடுதலையின் கடவுளாக இருந்து மகளை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். விடுதலை என்று சொல்லுகின்ற பொழுது அருமையான மகளுக்கு கடவுள் துணையாளராக இருந்து விடுவிக்கின்றவராக மக்களுக்கு விடுதலை அளித்தருளும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையான மகளுக்கு கடவுள் விடுதலையின் கடவுளாக நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற இன்னல்கள், இக்கட்டுகள், லைஃப் இஸ் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எல்லாம் கலந்துதான் வாழ்க்கை. எல்லா சூழல்களிலும் கடவுள் அருமையான மகளுக்கு விடுதலையை அளிக்கின்ற கடவுளாக இருந்து, என்று சொன்னால் அவர் விடுதலையின் கடவுளாக இருக்கின்றார். இஸ்ரேல் மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை விடுவிக்கின்ற கடவுளாக அவர் வரலாற்றில் காணப்படுகின்றார். தாவீது அரசர் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தில் இருந்து எழுதுகின்ற ஒரு சங்கீதமாக இது காணப்படுகின்றது. அவரை கடவுள் எத்தனை முறை அவரை விடுவித்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அவர் சொல்லுகின்றார், நம்மை தம்முடைய மக்களை அவர் விடுவிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகவே அருமையான மகளுடைய வாழ்விலும் அவர் விடுதலையின் கடவுளாக இருந்து மகளை விடுவிக்க, எல்லா இக்கட்டில் இருந்தும் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். இரண்டாவது அவர் சொல்லுகின்றார், உமது உரிமை சொத்தான் அவர்களுக்கு ஆசி வழங்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் விடுவிக்கின்ற கடவுள் மாத்திரமல்ல, அவர் ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக, ஆசி வழங்குகின்ற கடவுளாக இருக்கின்றார். அவங்க யார் அப்படின்னு கேட்டா சொல்றாரு, உரிமை சொத்தாக சொல்லுகின்றார். உரிமை சொத்துனா என்னது? இங்க வந்து கேள்வியெல்லாம் கேட்கறீங்களா? their heritage, இல்லை அவர்களுடைய உரிமை சொத்து, அதுதான் சுதந்திரம் இல்லை உரிமை சொத்து. அப்பா அம்மா சேர்த்து வச்சா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீ யார் எனக்கு தாத்தாவை சொத்து? அது நம்ம சொல்லுவோம்ல, இது தாத்தா சொத்து, நீ யார் எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது. இட் இஸ் மை ரைட். அப்படி கடவுள் தம்முடைய உரிமை சொத்தாக குழந்தைகளை வைத்திருக்கின்றார், சிறுவர்களை வைத்திருக்கின்றார். God loves children so much. சிறுவர்களை நேசிக்கின்றவராக இருக்கின்றார். கடவுள் அவருடைய ஈவாக பிள்ளைகளை தருகின்றவராக இருக்கின்றார், பரிசாக தருகின்றவராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய உரிமை சொத்தாக இருக்கின்ற மகளுக்கு ஆண்டவர் ஆசி வழங்குகின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு உலக பிரகாரமான எத்தனை ஆசிகள் இருந்தாலும் we get so many blessings, worldly blessings in our world, but it is mandatory that God blesses our child because she is God's heritage. அவர் கடவுளுடைய சொத்தாக, உரிமை சொத்தாக இருக்கின்றார். கடவுள் அவரை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். மூன்றாவது சொல்றாரு, அவருக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கி அருளும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் விடுவிக்கின்ற கடவுள் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கின்ற கடவுள் மாத்திரமல்ல, அவர் நம்மை தாங்குகின்ற கடவுளாக இருக்கின்றார். அதுவும் எப்படி தாங்குறாராம்? ஆயராக இருந்து தாங்குகின்றவராக இருக்கின்றார். ஆயர்னா யாரு? ஆயர்னா யாரு? தமிழ் கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஷெப்பர்ட், மெய்ப்பர் என்பதற்கு தான் ஆயர். அதுதான் எங்களை ஆயர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுதான் மருவி என்னவாயிடுச்சு? ஆயிராயிடுச்சு. ஆக்சுவலா இட் இஸ் ஆயர், மெய்ப்பர் என்பது ஷெப்பர்ட். So God will be her shepherd to uphold her. அவரை தாங்குகின்றவராக. என ஒரு மெய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் உடன் சென்று அதை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். அந்த மெய்ப்பன் கையில கோல் கொடுக்கிறது எதுக்காகனா, எந்த கொடிய விலங்குகள் வந்தாலும் அந்த விலங்குகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் அவைகளை பாதுகாத்து அதை தாங்கி அதை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆகவே அருமையான மகளுடைய வாழ்விலே கடவுள் நல்ல ஒரு மெய்ப்பராக இருந்தவரை தாங்க வல்லவராக இருக்கின்றார். நாம் அருமையான மகளை கடவுளுடைய திருச்சமூகத்திற்கு கொண்டு வந்து அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, கடவுளுடைய திருவுளத்திற்கு great persons in our wish. நாம என்ன எதிர்பார்க்கின்றோமோ அது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். But God expects us to fulfill His will in her life. அவர் மகளுக்கு என்ன சித்தத்தை வைத்திருக்கின்றாரோ அவருடைய கரத்திலே நாம் கொடுக்கின்ற பொழுது மகளை அவர் ஆசீர்வதித்து விடுவித்து என்றென்றும் மெய்ப்பராக இருந்து தாங்கி வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். ஆகவே அருமையான அன்பு மகளை ஆண்டவருடைய பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன். என்றென்றும் கடவுள் பிள்ளைக்கு துணையாளராக இருந்து பிள்ளையை வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் உங்களுக்கும் அவர் தந்து பிள்ளை கடவுளுக்கு ஏற்ற நெறியிலே வாழ வளர கடவுள் துணை செய்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த அருமையான நேரிலும் ஆண்டவரே,
அன்பு பிள்ளைகள் பிரவீன் சாம்சனுக்காக, லீனு கிருபாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை இல்லறவாக இணைத்து ஆண்டவர் அவர்களை கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக ஆண்டவர் அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கர்ப்பத்தின் கனிக்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய மகளை நீர் உம்முடைய உரிமை சொத்தாக வைத்திருக்கின்றீர். நீர் மெய்ப்பராக இருந்து மகளை தாங்க வல்லவராக இருக்கின்றீர். மகளுடைய எல்லா இக்கட்டிலிருந்து மகளை நீர் விடுவித்து காக்க வல்லவராக இருக்கின்றீர். மகளுக்கு நீர் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றீர். மகளை உடைய கரத்தினாலே தாங்கி ஆண்டவரை சுமந்து வழிநடத்த வல்லவராக இருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன், இந்த நாளிலும் உங்களுடைய திருப்பெயர்னால் நாங்கள் அருமையான அன்பு மகள் ரோடாவை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். உமக்கேற்ற மகளாக என்றும் சாட்சியாக ஜீவிக்க வாழ வளர கிருபை பாராட்டுவிடமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆண்டவரை வளர்ப்பதற்கு வேண்டிய அருளையும் ஆற்றல் ஞானத்தையும் பெற்றோருக்கும் ஆண்டவரை இரு குடும்பத்தின் தாத்தா பாட்டிகளுக்கும் நீர் தந்தருளும். இந்த நாளிலும் மகளை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். அவருடைய ஆசீர்வாதம் மகளுடைய வாழ்வில் இன்று நிறைவாய் தங்கியிருக்க கிருபை பாராட்டுவிடமாய் ஜெபிக்கின்றோம். பிரசன்னத்தினாலும் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்துவிடமாய் ஜெபிக்கின்றோம். எல்லா நன்மையினாலும் முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ளும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். சுனல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய இடையராத கூற்று வேண்டத்தில் பாதுகாவல் நம்ம ஒவ்வொருவரோடும் சிறப்பாக தன்னுடைய முதலாம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான மகள் ரோடாவோடும் இடையகால வாழ்ச்சியோடும் தேவைகளோடும் இன்று வேண்டும் சதாகாலம் தங்களை வைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த ரெவரன் சாமியல் ஜெபக்குமாருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டின்னர் ரெடியா இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு இங்க பிளஸ் பண்ணிட்டு போங்க. இது கர்த்தரால் நடந்த காரியம், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன், உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல தாத்தா எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்துருங்க, கேக் கட் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
birthday, Radha. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday, Radha. Happy birthday, Radha. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday, Radha. Happy birthday, Radha. Happy birthday, happy birthday, happy birthday to you. நான் உன்னிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நான் உன்னிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மைத்தான் பின்தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மைத்தான் பின்தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரிபிக்கு மட்டும் பர்த்டே கிடையாது, அவங்க அம்மாவான லீனோ அவர்களுக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவங்களையும் நீங்க சேர்த்து ஷேர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் லீனோ அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். வந்தா இருக்கிறோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. நீங்க சாப்பிட்டு குழந்தைய பிளஸ் பண்ணிட்டு போக முடியாது கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை. உற்றார்
அநேக நேரங்களில் நாம் யோசிப்பது, ஆண்டவர் உரைத்ததற்கும் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்றுதான். அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மை குறித்தும் நம் பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எல்லாம் என்ன ஆச்சு? நடக்குமா என்ற சந்தேகம் உண்டு. வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் எதை துவக்கினாரோ அதை முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து 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 முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீர் எனக்காக செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது. நீர் நினைத்தது நடக்கும். நீர் நிர்ணயித்தது நிச்சயமாகவே நிலை நிற்கும். மனம் மாற நீர் மனிதர் அல்ல. சொல்லியும் நீர் செய்யாமல் இருப்பதில்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ கடந்து வந்த பாதைகளில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்கும் அளவுக்கு ஆண்டவர் வரப்போகிற நாட்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ இழந்தாயோ, எதெல்லாம் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ, அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறார். நீ வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் உன் தலையை உயர்த்த போகிறார். என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய்
எதை எப்போ கொடுக்கணும்னு தெரியும் போது நம் பரமபிதா செய்யாமல் இருப்பாரா? கொடுக்காமல் இருப்பாரா? இதோ ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். உன் வேதனைக்கெல்லாம் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரனக்காய் கத்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரனக்காய் கத்தரனக்காய்
இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். உனை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சனி சகரி சா சனி சகரி சா சா பம மனிதா கரி சனி சகரி சா சனி சகரி சா சா பம கரி சா சா சனி சகரி சா சனி சகரி சா சா பம மனிதா கரி சனி சகரி சா சனி சகரி சா சா பம கரி சா சா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனுன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சனி சகரி சா சனி சகரி சா சா பம மனிதா கரி சனி சகரி சா சனி சகரி சா சா பம கரி சா சா சனி சகரி சா சனி சகரி சா சா பம மனிதா கரி சனி சகரி சா சனி சகரி சா சா பம கரி சா சா.
நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.
என் மனமே உன்னை மறப்பாரோ தேவன் உன்னை மறந்து போவாரோ என் மனமே உன்னை மறப்பாரோ தேவன் உன்னை மறந்து போவாரோ துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே குறுகி போவதில்லை நீ சிறுமை அடைவதில்லை குறுகி போவதில்லை நீ சிறுமை அடைவதில்லை துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே சீர்படுத்தினாரே ஸ்திரப்படுத்தினாரே பலப்படுத்தினாரே நிலை நிறுத்தினாரே சீர்படுத்தி உன்னை உயர்த்தி வைத்த தேவன் இந்த புதிய ஆண்டில் அலங்கரிப்பாரே விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார் இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார் துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே என் மனமே உன்னை மறப்பாரோ இயேசு உன்னை மறந்து போவாரோ